வணக்கம். சந்தை நேரத்துக்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். வெளியான முக்கிய தீர்மானம். இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி நாட்டில் மரண தண்டனை நிறைவேற்றுவது குறித்து எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஜனாதிபதி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவது ஒரு சிறந்த வழிமுறை இல்லை என்பது குறித்தும் தெளிவாக்கியுள்ளார். நீதிமன்றம் தொடர்ந்தும் மரண தண்டனை தீர்ப்பினை வழங்குகின்ற போதிலும் இலங்கை 1976 ஆண்டு முதல் மரண தண்டனையை இடைநிறுத்தி வைத்துள்ளது என்றும் இதன் போது தெரிவித்துள்ளார். பயணிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இலங்கையின் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு வரும் மார்ச் மாதம் முதல் புதிய விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. அபாயத்தில் சிக்கிய நாட்டின் சுற்றுலாத்துறை. இலங்கையில் சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில்துறையினர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் காரணமாகவே இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமிர சேனகரி சில்வா தெரிவித்துள்ளார். நீர் விநியோகம் தடை. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை அழுத்தம் குறைந்து வருகின்றமையால் மோட்டார் ஊடாக நீர் தாங்கிகளுக்கு நிரப்பப்படும் தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளதாகவும் வீடுகளுக்கு நீர் விநியோகப்பட உள்ளதாகவும் தேசிய நீர் மற்றும் வடிகால் அமைப்பு செயலமை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சிறப்பு திட்டம். மட்டக்களப்பு ரயில் பாதையில் காட்டு பகுதிகளில் காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்தார். வன பகுதிகளில் ரயில்களை ஓட்டும் போது வேகத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். இதேவேளை காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுப்பதற்காக தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவது குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் முடிவு. அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும். வேட்புமனு தாக்குதல் நிறைவடைந்த பின்னரே தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RNAL ரத்நாயக்கா தெரிவித்தார். 58வது கூட்டத்தொடர் ஆரம்பம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஜெனீவாவில் ஆரம்பமாகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறும் முதலாவது அமர்வு இதுவாகும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் விஜித ரோஹத் தலைமையிலான குழுவினர் ஜெனீவா சென்றுள்ளனர். இதில் பங்கேற்றுள்ள இலங்கையின் உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ஐநா மனித உரிமைகள் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் கைது செய்யுமாறு உத்தரவு. முப்படையில் இருந்து தப்பிச் சென்றுள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் AR சம்மன் துயக்கொண்டா உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் AR சம்மன் துயக்கொண்டா அறிக்கையினூடாக இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் சட்ட ரீதியான பணி நீக்கம் செய்யப்படாத அனைத்து முப்படையினரையும் கைது செய்யுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டில் அண்மை காலமாக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பு செய்திகள் நிறைவு காண்கின்றன.